ஆரம்பத்துல ஒரு பஸ் போயிட்டு இருக்கு. உள்ள ரெண்டு பசங்க ஃபுட்பால் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. தெரியாம அந்த பால் ஜன்னல் வழியா வெளியே விழுந்துருது. அவ்வளவுதான் போச்சுன்னு எல்லாரும் பார்க்க ரோட்ல நின்ன ஒரு பொண்ணு அந்த பாலை நோட் பண்ணி ஒரே கிக்கு. பால் சும்மா ராக்கெட் மாதிரி பறந்து வந்து மறுபடியும் பஸ்ல இருந்த அந்த பையன் கைக்கே வந்து சேருது. இத பார்த்த பஸ்ல இருந்த எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. இவ கிக் பண்ண ஸ்டைல பார்த்த ஒரு கோச் நேரா அவகிட்ட வந்து எங்க டீமுக்கு அசிஸ்டன்ட் கோச்சா வரியாமான்னு கேட்டுறாரு. இவ முதல்ல வேணான்னு தான் சொல்ல வரா. ஆனா அப்போ அங்க ஓடின டிவில அவளை எந்த காரணமே இல்லாம டீம்ல இருந்து தூக்குனாங்களே, அந்த பழைய டீம் கப் ஜெயிச்சத காட்டுறாங்க. இத பார்த்ததும் அவளுக்குள்ள இருந்த வெறி சும்மா பத்திக்கிட்டு எரியுது. ஓகே சார், நான் ஜாயின் பண்றேன் என்ன சொல்லிடுறா. ஆனா அந்த புது டீம் பிளேயர்ஸ் யாருமே இவள மதிக்கல. வேலையை விட்டு தூக்குன கோச் தானே நீங்க என்ன ஓவரா பேசுறாங்க. உடனே அந்த பொண்ணு ஒரு டார்கெட் போர்டை கொண்டார சொல்லி கிட்டத்தட்ட 400 அடி தூரத்துல இருந்து ஒரு பைசைக்கிள் கிக் அடிக்கிறா பாருங்க. பால் அந்த சின்ன ஓட்டைக்குள்ள பெர்ஃபெக்ட்டா போய் விழுது. இத பார்த்ததும் வாய் அடைச்சு போய் நின்ன பிளேயர்ஸ் இனிமே நீங்க சொல்றத கேக்குறோம் மேம்னு சரண்டர் ஆகிடுறாங்க. இப்படி ட்ரைனிங் போயிட்டு இருக்கும் போதே அந்த பழைய டீம் ஓனர், அதாவது இவளை தூக்குன அந்த ஆள் அங்க வரான். வந்து உன்ன மாதிரி ஆளாலெல்லாம் ஜெயிக்கவே முடியாதுன்னு கிண்டர் பண்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின் கூலா, அடுத்த மேட்ச்ல உங்க டீமை நாங்க தோக்கடிக்கலனா நான் ஃபுட்பால் பக்கமே வரமாட்டேன்னு சபதம் எடுக்கிறான். அந்த ஆளும் சிரிச்சு போயிடுறான். மேட்ச் ஆரம்பிச்சதுமே இவங்க டீம் ஈஸியா ஒரு கோல் போட்டு லீட் எடுக்கிறாங்க. நம்ம ஜெயிச்சிடுவோம்னு இவன் நினைக்கும் போதுதான் அந்த ஆப்போசிட் டீம் கேப்டன் ஏதோ சிக்னல் கொடுக்கறா. அடுத்த சீன்ல அவங்க சரமாரியா கோல் போட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா நடக்குதுன்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கும் போதுதான் தெரியுது, இவளோட பழைய பாஸ் இவங்க டீம்ல ஒருத்தனுக்கு காசு கொடுத்து இவங்களோட மொத்த பிளானையும் லீக் பண்ணிருக்கான்னு. பிளான் லீக் ஆனா என்ன, நாம வேற மாதிரி ஆடுவோன்னு இவ புது ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்க செகண்ட் ஹாஃப்ல இவங்க டீம் மறுபடியும் ஃபார்முக்கு வராங்க. இத பார்த்த ஆப்போசிட் டீம் விளையாட முடியாம ஃபவுல் கேம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பிளேயர்ஸ பிடிச்சு தள்ளுறது அடிக்கிறதுன்னு ஒரே அநியாயம். ரெஃபரியும் கண்டுக்காம நிக்கிறாரு. ஒரு கட்டத்துல இவங்க டீம் பிளேயர் ஒரு பொண்ணுக்கு கால்ல பலமா அடிபட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ டீம்ல மாத்தி விட ஆளே இல்ல. டைம் வேற இன்னும் 9 நிமிஷம் தான் இருக்கு. ஜெயிக்கா 5 கோல் வேணும். மைதானத்துல எல்லாரும் இவளை ஏளனமா பார்க்க வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயினே ஜெர்சிய போட்டுக்கிட்டு ஃபீல்டுல இறங்குறா. இறங்குனதுமே ஆட்டம் அனல் பறக்குது. இவ ஓடுற வேகத்துக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியல. டிஃபெண்டர்ஸ் எல்லாரும் இவள ரவுண்டு கட்டுறாங்க. அப்போ பால் காத்துல பறந்து வர நம்ம ஆளு காத்துல ஒரு பல்ட்டி அடிச்சு அந்த பாலை அடிச்சா பாருங்க ஒரு அடி. கோல் கீப்பர் தடுத்தும் நிக்காம பால் கிழிச்சுக்கிட்டு போய் கோல் ஆகுது. கடைசியில அந்த பழைய பாஸ் மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு நிக்க நம்ம ஹீரோயின் கெத்து காட்டிட்டு போறதோட வீடியோ முடியுது.